தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புதிய முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் கருணாநிதி பேத்தி கலந்து கொண்டார். திமுக அதிர்ச்சி. புதிய முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் கருணாநிதி பேத்தி கலந்து கொண்டார். திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு புதிய முதலமைச்சராக 18வது முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றார். திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் அவர் பதவியேற்றார். இது ஒரு மைனாரிட்டி அரசு என்று சொல்லலாம். புதிய முதலமைச்சராக ஜோசப் பதவியேற்கும் நிகழ்ச்சியை திமுக புறக்கணித்தது. முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின், திமுக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், திமுக மூத்த தலைவர்கள் யாருமே கலந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கெல்லாம் அழைப்பிதழ் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் விழாவை புறக்கணித்தனர். ஆனால் கருணாநிதி பேத்தி ஒருவர் அந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டார். இது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. ஆம், கருணாநிதி மூத்த மகன் மு.க. அழகிரி. இவர் மதுரையில் கோலோச்சியவர். ஆனால் திமுகவிலிருந்து கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பாக நீக்கப்பட்டார். அவருடைய மகள் கயல்விழி அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தனது தந்தை 15 ஆண்டு காலமாக வனவாசம் உள்ளார், திமுகவில் சேர்த்துக்கொள்ளுமாறு பலமுறை கோரிக்கை வைத்தும் தனது சித்தப்பா கண்டுகொள்ளவில்லை என்று கூறியிருந்தார். நடிகர் விஜய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார். கண்டிப்பாக வாக்குகளை பிரிப்பார் என கூறியிருந்தார். அவர் கூறியபடியே நடிகர் விஜய் மக்களை கவர்ந்தார். திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி ஆகிய அரசியல் கட்சிகளுடைய வாக்குகளை எல்லாம் அவர் பிரித்து தனதாக்கி கொண்டார். தற்பொழுது அரசியல் களத்தில் அவர் முதல் நிலைக்கு வந்து ஆட்சியை பிடித்துள்ளார். இதை கயல்விழி வெளிப்படையாகவே கூறினார். வெளிப்படையாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை புகழ்ந்து பேசினார். அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் முதலமைச்சராக பதவியேற்ற ஜோசப் விஜய் பதவியேற்ற அந்த பதவியேற்பு விழாவில் மு.க. அழகிரி மகள் கயல்விழி கலந்து கொண்டார். அவர் கலந்து கொண்டு வெளியே வரும்பொழுது பத்திரிகையாளர்களை சந்தித்து நடிகர் விஜய்க்கு தனது ஆதரவை தெரிவித்தார். இது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. கயல்விழி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையப் போகிறாரா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.